காலையில் 11 o'clock பிரேக்கில் முடிஞ்ச வரைக்கும் டீ காஃபியை அவாய்ட் பண்ணி இந்த மாதிரி ஜூஸஸ் குடிக்கும்போது ஹெல்த்தும் ஸ்கின்னும் நல்லா இருக்குது. ரெகுலராக செய்யும்போது இந்த டிஃப்ரெண்ட்டாக நம்மளால நல்லா ஃபீல் பண்ண முடியும். நானுமே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கிற டேஸில் வந்துட்டு இந்த ஜூஸ் எல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு கடற்கடன் டீயை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து புலம்பிகிட்டு இருப்பேன், இனி இந்த டீயை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. லஞ்சுக்கு கொஞ்சம் காரம் உப்பு இதெல்லாம் தூக்கலாக போட்டு சூப்பரான ஒரு வெஜ் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். சைட் டிஷ்ஷாக வந்துட்டு இந்த பேபி பொட்டேட்டோ ஃப்ரை தான். இதோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. இந்த கிழங்கோட தோலை உரித்து எடுக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. உரிக்க வரவே மாட்டேன்ருச்சு. எப்படி ஒரு வழியை எடுத்துட்டேன். இன்றைக்கி கருவேப்பிலை இல்லாதனால கருவேப்பிலை பொடி போட்டு பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், 1-2 தட்டின பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இன்றைக்கி என் வெஜ் பிரியாணியோட டெக்ஸ்சர், டேஸ்ட்டு, அரோமான்னு சொல்லி எல்லாமே சூப்பராக வந்திருந்தது. இந்த பேபி பொட்டேட்டோ ஃப்ரை நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருந்தேன். இந்த குட்டி உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இந்த சிம்பிளான வெஜ் லஞ்ச் காம்போவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக்